மக்களே வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சட்டுப்புட்டு சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வஞ்சர மீன் திருநெல்வேலி ஸ்பெஷல் குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், வத்தல், மிளகா வத்தல், கொத்தமல்லி, தேங்காய், சீரகத்தூள் இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்தது குழம்புக்கு தேவையானது மீனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம், புளிப்புக்கு மாங்காய். அதாவது மீன் குழம்புனா மாங்காய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம். இதான் மக்களே தேவையான பொருள். இனி அடுத்தது நம்ம குழம்பு செய்யறதுக்கு அரைச்சிட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே இப்போ ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டியை வச்சாச்சு. ஏன்னா மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சட்டி காயட்டும். மக்களை இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் பொரியட்டும். மக்களை இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது வெங்காயத்தை போடுறோம். கருவேப்பிலை மக்களை இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டோம். அடுத்தது வெங்காயம், அப்புறம் தக்காளி நல்லா ஒரு பரட்டி விட்டுங்க. அப்புறம் மாங்காய் வெட்டி வச்ச மாங்காவும் போட்டுங்க. மக்களை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான உப்பு, அது நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போடுங்க. மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி பூத்து குலுங்குது பாருங்கள். மக்களே புதுசாக சிகப்பு பசலைக்கீரை வச்சுருக்கோம். ஓரளவு இப்போ தான் வந்துட்டுருக்கு. வெத்தலை கொடி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா சரியாக சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொரிஞ்சு வந்துட்டுருக்கும். இப்போ அது நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சோம்ல, அந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். மக்களை இப்போ வேணுங்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டை மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் போடுறது நான் அப்புறம் காட்டுறேன். மக்களே இன்னைக்கு புதுசாக நம்ம மாதுளம்பழம் செடி மொட்டு விட்டுருக்கு பாருங்க. மக்களை பார்த்தீங்கன்னா நான் விளக்கும் செல்லங்களை பாருங்கள். செல்லக்குட்டி அதுக்கு கொத்தமல்லி இலைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ அவர் துடிக்கிறாரு. கொத்தமல்லி இலை வேணுமா. மேலே பாருங்கள் ஒரு ஜோடி. இதுக்கு 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த பையன். பார்த்துங்க, வில்லாதி வில்லை, சேட்டக்கார பையன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை போடுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை பூரா எல்லாத்தையும் குழம்புல போட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். பார்ப்போம்.
மக்களே இப்போ லேசாக கரண்டியில் அந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்படி படுற மாதிரி லேசாக ஒரு கரண்டி கிண்டிக்கிங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு தட்டை வச்சு போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். மக்களே இப்போ நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேசாக மேலால் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஒரு சுற்றி ஊற்றிக்கிங்க. நீங்கள் கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது. அப்படி சட்டியை இங்கிட்ட ஒரு குலுக்கு அங்கிட்ட ஒரு குலுக்கி அப்படியே வச்சுருங்க. அப்புறம் மேலே லேசாக கருவேப்பிலை கொத்த போட்டுருங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அழகாக நீட்டாக சாப்பிடலாம், ருசியாக இருக்கும். இதுதான் வஞ்சர மீன் திருநெல்வேலி ஸ்பெஷல். நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். பேச்சுலர்ஸ் நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.